இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் என் மாப்பிள்ளையும் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தூண்டி எடுக்க போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுல தான் கொள்ளையில தூண்டி இருந்தது. சாக்கடை எடுத்துக்கிட்டான். அந்த வீட்டுல போயிட்டு பின்னாடி பார்த்தா தூண்டி ஒரு தூண்டி தான் இருந்தது. ஒரு தூண்டி அதுக்கு இற வந்து கோழி குடல் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தான். ஏண்டான்னு கேட்டா வெறா மீன் குடிக்கல அப்படின்னு சொன்னான். வெறா மீன் கண்ணு குஞ்சு பத்து போட்டு தானே பிடிக்கலான்னு கேட்டதுக்கு கண்ணு குஞ்சிலாம் இல்லை, இதை போட்டு பிடிக்கவா அப்படின்னா. சரி வா போன்ட்டு நான் தூண்டி எடுத்துக்கிட்டேன். அவன் எடுத்துக்கிட்டான், குடல் எடுத்துக்கிட்டான். சரின்னு போனோம். ஒரு போயிட்டு வண்டி வாசல் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எதிர்த்த போல ஒரு பையன் வீட்டில் இன்னொரு தூண்டி இருக்குன்னு சொன்னான். சரி அதையும் எடுத்துருவா, ஆளுக்கு ஒன்று போடுன்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதையும் எடுத்துட்டு வந்துட்டு என்னன்னா வண்டி எடுத்து வந்து பாட்டினா என் வண்டியில் போவோம்னா ஏறி உக்காந்துங்க. எங்கள் ஊரில் இதுதான் வந்து பெரிய வாய்க்கான்னு சொல்லாங்க. இந்த வாய்க்கால் நோக்கி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது போனோம். அதுக்கப்புறமா சரசரன்னு அந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். தார் ரோட்டுக்கு வந்தோன்னா அங்கே ஒரு மது இருக்கும் பாருங்க. அந்த மதுவை தாண்டி ஒரு ரைட் எடுத்தாக்க தான் அந்த வாய்க்கால் ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போனால் தான் நம்மளுக்கு எங்கே மீன் பிடிக்கலான்னு பார்க்கலாம். அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். போய் பார்க்கணும் எங்கே பிடிக்கலான்னு சொல்லிட்டு. வழி ஃபுல்லாக வெறும் முள்ளும் ஒரு முள்ளா இருக்கும், மேலே ஃபுல்லாக கிழிக்கும். அதில் தான் பூந்து போய் கஷ்டப்பட்டு தான் போய் எடுக்கணும். பாருங்க, ரோடும் ரொம்ப மோசமான ரோடு தான். காட்டிலும் வீட்லையும் பூந்து வண்டியில் போகணும். இல்லை வண்டியில் போனாக்கா வண்டி பஞ்சர் ஆகிடுமோ என்ன ஏதோன்னு பயந்துக்கிட்டே போகணும். தூரங்கிறதால நடந்து போனாலும் கொஞ்சம் சிரமம் தான். ஆடு வேறு குறுக்க வருது, ஆறுலாம் ஓடு தள்ளிட்டு தான் போகணும். நம்ம ஸ்பாட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போகிறதுக்கு. வந்து ரீச் ஆகிடுச்சு. போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் வண்டியை நிப்பாட்டி போட்டுட்டு இதுக்கு பிறகு நம்ம எங்கே போகணுங்கிறது இனிமேல் நடந்து தான் போகணும். நடந்தாங்க ஒரு மரப்பாலம் ஒன்று இருக்கும் பாருங்க, நல்லா கேரளா பாலம் போல இருக்கும். அதெல்லாம் ஏறி நடந்து போகணும். நடந்து போய் அந்தாண்ட போய் தான் எங்கே போடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் மாப்பிள்ளை போடணும்னு பார்த்து வச்சுட்டு இருந்திருக்காங்கிறான். அங்கே தான் போய் பார்க்கணும். இது வந்து இது ஒரு வாய்க்கால், இது சின்ன வாய்க்கால். இந்த வாய்க்கால ஏறினாதான் அதுக்கு போகலாம். இந்த பாலத்துக்கு இந்ததான் இந்த பாலம் மரப்பாலம். பைப்பு இப்படிலாம் சைடில் அடிச்சு மரத்தை பலவை போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் பலவெல்லாம் எப்போ போட்டு வந்தாலும் மக்கி போயிருது, பார்த்து ஜாக்கிரதையாக போனோம். மாப்பிள்ளை முன்னாடி போறாரு. போய் தான் அதுக்கப்புறம் தான் அந்த கரையிலேருந்து அது ரோடு, இது ஒரு கரை, இது வெறும் காடாக தான் இருக்கும். எங்க விவசாயம் பண்ணுறதுனால இந்த இடம் கொஞ்சம் சரி பண்ணி சரியாக இருக்கும். கிளம்பியாச்சு. போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு. நல்ல ஸ்பாட்டாக பாரு. காட்டுல பூந்து போன முள்ளு கிள்ளமா கிடக்கு. இந்த முள்ளெல்லாம் கடந்துதான் நம்ம போனோம். கடந்து போய் விவசாய பூமி தான், நல்ல இயற்கையான சூழல், காத்து தண்ணியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். போயிட்டு இருக்கோம். போயாச்சு, கிட்ட போயாச்சு. பாட்டை பார்க்க போறோம், எங்க போடலாம் உட்காரலான்ட்டு அப்படி என்னன்னு பார்ப்போம். திரும்பி போறான், அந்தாண்ட போறான். திருப்பி அங்க சரி வரலன்னு திருப்பி இங்க வருங்க. இங்க ஒரு வடிகால் ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி தான் போறோங்க. அதை தாண்டி போய் இந்த பக்கம் போறான். எம்மன் போறான்னு தெரியல. போயிட்டு தான் இதுல இறங்கணும். இங்க பாக்குறான், இங்க சரி வருமானு பாக்குறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி வந்தா பரவாயில்ல. இறங்குறான், அங்க சரி இல்லைன்னா அடுத்த இடத்து இறங்கி பாக்குறான், சரியில்லை போல இருக்கு. இந்த இடத்த ரெடி பண்ணானா என்னன்னு தெரியல. ஒரே விவசாய பூமி தாங்க. இப்போதான் எல்லாம் நடுல எல்லாம் விறகால் தான். அது பாருங்க கொடி, இது தேக்கு மரம். தேக்கு மரத்துல கோவ கொடிலாம் இருக்கு. கோவப்பழத்தை பாருங்க, நல்லா அருமையான பழம். கிளி தான் வந்து கிடைக்கும், கிளி திங்கிற பழம். கொடி கொடியா நல்ல இயற்கையான காத்து, நல்லா இருக்கும். பழம்லாம் தின்னாக்க நல்லா தான் இருக்கும். ஆனா திங்க முடியாது இருக்க, ஏன்னா பிடிக்காது யாருக்கும். அதே தான் கட்டுறான்.
இந்த பாருங்க கோவக்கொடிய இதில் வத்தெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அருமையான வய பாருங்க, கொடியை சும்மா காட்ட வேண்டியதா இருக்கா, நல்லா இருக்கும். ஆனா அருமையான கொடிகள். மாப்பிள்ளை இறங்கிட்டாரு, இறங்கி ஏரியாவை சுத்தம் பண்ண ஆரம்பிட்டாரு. இது இருக்கிறதெல்லாம் தூண்டி போடும் போது வந்து ஏதாவது மாட்டிக்கணும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சுத்தம் பண்ண பிறகுதான் அந்த தூண்டியை இறக்குவாங்க. தூண்டியை இறக்குன பிறகுதான் தெரியும் என்ன பண்ண போறாங்கிறது. அங்க பாருங்க புட்டிங் சொல்றானே ஜேசிபி கணக்கா, பார்ப்போம் என்னதான் பண்றான்ட்டு. பெரும்பாலும் மாப்பிள்ளை எங்க போனாலும் வராமல் பிடிச்சிடும். அப்படி இந்த வெட்டி பிடிப்பானு பார்க்கலாம். வெறாமீனுங்கிறது வந்து பச்சலா இருக்கும், கீழே வந்து வெறாமீன் எல்லாம் இருக்கும் தெரியாது, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஐயா கழுவிட்டான், ஏரியா சுத்தமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மீனை வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான், அதையும் பார்க்கலாம். என்னதான் பண்றான்னு, என்ன பண்றான், என்னதான் பண்ணிட்டு இருக்கிறான். பட்டன் போடுறான் அப்படியே, மைக்கு தான் ஒரு அறுப்பு. இடமே ஒரே காடு சொல்லுங்க, காடா இருக்கு. மற்றும் சரியில்லாத ஏரியான்னு நினைக்காதீங்க. தண்ணியில பாருங்க பளிச்சுன்னு இருக்கு, நல்ல சுற்றுலா தலம் மாரி இருக்கும். இந்த காட்டுல போனீங்கன்னா அமேசான் காடு மாதிரியே இருக்கும். ஆனா உள்ள ஒரு ரோடு தான் இருக்கும். மீன் கையை என்ன பண்றாரு, இருக்கிற கொஞ்சம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டான். அந்த முள்ளு இல்லைங்க, இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஏரியா நல்ல ஒரு இயற்கையான சூழல். கட்டலாம் இந்த கிரி படத்துல அர்ஜுன் கட்டாம தான் கட்டிருப்பாரு. இவருக்கு எப்பவுமே இப்படிதான் முடியும். வளர்க்குறேன்னு கேட்டா கேஜிஎஃப்மா சுத்தம் பண்ணிட்டாக்க மீன் பார்க்கலாம். சுத்தம் பண்ணி மீன் பிடிப்பாரா, சக்சஸ் ஆகுமா இல்ல தோல்வியில முடியுமான்னு பார்க்கலாம். சுத்தம் பண்றது சுத்தம் பண்ணி முடிச்சிட்டான்னு நினைச்சா இன்னும் சுத்தம் தான் இருக்கு. இருப்ப பாருங்க பிள்ளைக்கு. இப்ப மீன் பிடிக்கிறதுக்கும் முள்ளு தேவைப்படுது, மீன் பிடிக்கிற நல்ல காமெடியான ஆளுங்க அவரு. மீன்லயும் முள்ளு தேவைப்படுது. அதுதான் என்னன்னு தெரியல, பாருங்க. இந்த சுத்தம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், என்ன பண்ண போறான்னு தெரியல. கிளீனான ஏரியாங்க அதுதான், சுத்தமா எந்த ஒரு கெமிக்கல் இதை கலந்த அந்த கழிவை கலந்த எல்லாமே எது நல்ல ஒரு ஏரியா. அந்த டிராக்டர் இல்ல, நல்லா இருக்கும். அதே போல அங்க பாருங்க சுத்திட்டே இருப்பாரு. அந்த பக்கம் பாருங்க காரே, அதான் அந்த பக்கம் தான் ரோடு இருக்கு. ஆனா ரோடு இருக்க மாதிரியா இருக்கு, ஒரு காடு இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. ஆனா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஒரு லைக் போட மாட்டீங்க. போட்டா நல்லா இருக்கும். காடுல கீழே எங்க கரம்புலையும் ஏறுறது, பாம்பு கும்பு கடி வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு போட்டா தானே தேவலாம். பாருங்க காட்ட போட்டு அலசி விட்டா நொனாக்காய். இது நொனாக்காய்ங்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. நொனா பழம் தான் நல்லது. அங்க இருக்க நொனா பழம் ஒரு பழம் இருந்து அதையும் தேடி பிடிச்சி எடுத்துட்டோம் உங்களுக்காக. ஏதாவது பிடிக்கிறோம், லைக் போட்டா போட்டு, இல்லைன்னா போட்டுங்களா. என்னதான் பண்றது, கிராமத்து வாழ்க்கைங்கிறது இப்படிதான். ஏதாவது நண்டை கிண்ட நத்தையை கிட்டே இப்படி தின்னுட்டு நல்லா காட்டு பயில மாரி கிடப்போங்க. ஆனா நல்ல ஒரு உணவு தான் அது, சத்தான உணவு. என்ன சாப்பிட தான் கோழி அந்த ரெக்கையெல்லாம் எடுத்து அலசுறா. அப்படி இது அலசுனா மீன்லாம் வரும் இன்னும் சொல்றான். என்னன்னு பார்ப்போம். நானும் உங்களை போல அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு அலசிக்கிட்டு இருக்கான். இது வேற கேமரா கொஞ்சம் ஆடுதுன்னு நினைக்காதீங்க, அந்த ஏரியாவே ஷேக் ஆகிற ஏரியா தான், தடு மாதிரி தான் இருக்கணும். அதனால பாருங்க என்னென்ன பிடிக்கிறாரு பார்ப்போம். மீன் அநேகமா ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். மீன் ஓகே ஆயிட்டுனா மீனை ஃப்ரை பண்ற வீடியோவும் போடலான்னு பாக்குறோம். ஆனா என்ன மிளகுத்தூள் என்ன ஆகுதுன்னா காசு இல்லை சொல்றாங்களா. அதுக்கு ஏதாவது லைக் போட்டா கூட பரவாயில்ல, ஒரு ஆறுதல் பரிசுன்னு வாங்கிக்கலாம். இங்கே கடன் மீன் தான் இப்ப சொன்னேன். அப்புறம் அலசல் கிங்குங்க அவரு, அலசி தண்டாரு பாருங்க. பிராய்லர் கோழி தான் கடற்கரை அந்த கோழி கடையை சுத்தம் பண்ணி எடுத்துட்டா. அப்படி அவ்வளோ சிரிக்கிறாங்க. ஜாலியா இருப்பாரு.
அதே என்ன ஈஸியாக அப்படி போனதாக ரோட்லேயும் மேய்ங்க அப்படியே எடுத்து வர வேண்டியதான் வீட்டுக்கு. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இப்படியே வாய்க்கால வரப்போ காடு வேற கருவை குத்து மூங்கி குத்து காணாங்கருத்தியா அப்படியே அலையிறதுதான் ஏதாவது கிடக்குற அந்த வெண்டைக்காய் துண்டிக்காய் கிடச்சது இல்லை அதில் இப்போ கோவக்காய் பப்பாளி எல்லாம் காட்டில் கிடக்குற ஐட்டம் தான் பொறுக்கி தின்னு விட்டு அப்படியே ஊற சுற்றி தான் கிடப்போங்க. ஏதோ ஊற சுற்றி கிடக்கணும் வேலை வெட்டி இல்லாமல் கிடக்கணும்னு நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டு கிடக்குறோங்க. வீடியோ எடுத்து வண்டிக்கு ரெடியாக இருக்காரு. தூண்டி குடல் தோக்காம இருக்கு தூண்டியில் அதை எடுக்கல. ஒரே ஒரு விரால் தான் பிடிச்சிருவான். ஒரே ஒரு விரால் சுற்றி உள்ள ஏரியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். முக்காயில இருக்கும். மாட்டு இந்த சாக்கில் வச்சிருக்கேன். சேது பையன் வந்தாச்சு. அங்கே மீனாம்பிள்ள ஒன்றாம்பிள்ள கிளம்பியாச்சு. கையை கால கழுவிட்டு இருக்கு. அப்படி மீனாம்பிட்டாலும் பரவாயில்ல. மீன் இது நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்க. எங்களுக்கு கெட்டாமலன்ட்டு மீன் பிடிச்சா காட்டாமப்பிள்ள அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நானும் சேரும் இன்னும் கைகளை அழைச்சிட்டு அடுத்த ரெடி ஆகிட்டு அந்த இடத்துல அம்பிள்ளன்னு. ஆனால் மீன் நிறைய மீன் குஞ்செல்லாம் வந்தது. ஆனால் பெரிய மீன் வரல. ஏன்டா அவ்வளோனா தண்ணி ஓட்டமாக இருக்குது அதனால வராது அப்படின்னா சரி அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பொறுப்பான் இவனை பாருங்க எண்ணெய் எடுன்ட்டு இவன் கை காலை அழைச்சிட்டு கிடக்குறான். இவன் கையை காலெல்லாம் கைட்டு வாங்கி அதில் கைட்டு போய் வீட்டை பக்கம் சோத்தை கற்று தந்துட்டு தூங்கலான்ட்டு கொடுக்குறோம்.